திருச்செந்தூர் கும்பாபிஷேகம் 48 நாள் வழிபாடு. கும்பாபிஷேகம் முடிந்த அடுத்த ஒரு மண்டலத்திற்கு 48 நாட்களும் திருச்செந்தூரில் திருவிழா கோலம்தான். முடிந்தால் இந்த 48 நாளில் ஒரு நாள் திருச்செந்தூர் முருகனை தரிசனம் செய்யலாம். வயதானவர்கள், கூட்ட நெரிசலில் குழந்தையை வைத்துக்கொண்டு செல்ல முடியாதவர்கள் எல்லாம் அதற்கும் கவலைப்பட வேண்டாம். வீட்டிலிருந்தபடியே அந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானை அழைத்து வீட்டிலிருந்தபடியே அவனுடைய ஆசீர்வாதத்தை பெற செய்ய வேண்டிய ஒரு எளிமையான வழிபாட்டை தான் இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போகின்றோம். இன்றிலிருந்து தொடர்ந்து 48 நாள் இந்த வழிபாட்டை உங்கள் வீட்டு பூஜை அறையில் நீங்கள் செய்தீர்கள் என்றால் அந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் நேரடியாக ஓடி வந்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் குடிகொள்வார். கட்டாயம் 48 நாள் இதை செய்யணும் என்ற அவசியமும் கிடையாதுங்க. உங்களால் முடிந்தால் மட்டும்தான். ஒரே ஒரு நாள் தான் இந்த வழிபாட்டை செய்ய முடியும் என்றால் ஒரே ஒரு நாள் மட்டும் இந்த வழிபாட்டை செய்து பலன் பெறுங்கள். பூஜை அறையை சுத்தம் செய்து முருகனது திருவுருவ படத்திற்கு அலங்காரம் செய்துவிட்டு அரிசி மாவால் பூஜை அறையில் நட்சத்திர கோலம் போட வேண்டும். அதில் சரவணபவ என்று எழுத வேண்டும். முருகப்பெருமானுக்கு உங்களால் முடிந்த நெய்வேதியத்தை வைத்துவிட்டு நெய் தீபம் ஏற்றி வைத்து முருகா முருகா என்று அழைத்தாலே முருகப்பெருமான் ஓரோடி வந்து உங்களுக்கு காட்சி தந்து விடுவார். இந்த சரவணபவ கோலத்தை போட்டுவிட்டு பூஜை அறையில் அமர்ந்து திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா கருணை கடலே கந்தா போற்றி என்ற கோஷத்தை சொல்லி சரவணபவ என்ற மந்திரத்தை 108 முறை உச்சரித்து திருச்செந்தூர் முருகனை நினைத்து உங்கள் வீட்டிலேயே பூஜை செய்யுங்கள். உங்களால் தினமும் பூஜை அறையில் பூஜை செய்ய முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை. இந்த சரவணபவ நட்சத்திர கோலத்தை கலைக்காதீர்கள். இந்த 48 நாளும், அதாவது திருச்செந்தூர் கும்பாபிஷேகம் நடைபெற்ற இன்று முதல் அடுத்த 48 நாட்களுக்கு உங்கள் வீட்டு பூஜை அறையில் இந்த சரவணபவ கோலம் இருக்கும் பட்சத்தில் முருகப் பெருமான் உங்களுடைய வீட்டில் நிரந்தரமாக தங்கியிருப்பார். வாரத்திற்கு ஒரு முறை பூஜை அறையை சுத்தம் செய்யும் போது பழைய கோலத்தை எடுத்துவிட்டு மீண்டும் புது கோலத்தை போட்டு வைக்கலாம்.